ஹாய் கைஸ், குட் மார்னிங். அப்பா இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு வேலை பெண்டிங் வச்சுருக்கேன். அது என்ன வேலைன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ எங்கே ஊர் சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், June 30 மதுரையிலேருந்து சென்னை கிளம்புனேன். July 1 I was in சென்னை. எதுக்காக சென்னை போனோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக மிஸ்டீஸ் க்ரியேஷனுக்கு ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ மேனுஃபேக்சரர். ஏன்னா நம்ம பொருள் தயாரித்து விற்கிறோம். நம்ம வீட்டளவில் தான் செய்கிறோம். ஹேண்ட் பீட்டர்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் இந்த கேக் பீட்டர் இருக்கும், லெக் பீட்டர் இருக்கும்ல, ப்ளக் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணி கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி பிளண்டர்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு தான் நம்ம சோப்ஸு, க்ரீம்ஸு, லோஷன்ஸு, ஜெல் க்ரீம்ஸு எல்லாமே செய்கிறோம். நம்ம வீட்டில் நம்ம வடச்சட்டியில் காய்ச்சி இறக்கி அந்த மாதிரி தான் ஜெல்லு, க்ரீமு, ஷாம்பு எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு, வீட்டுக்குள்ளேயே வச்சு செய்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்ரூவலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல அலைஞ்சிட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்ரூவ் வெறும் சோப்பு செய்கிறதுக்கு மட்டுமாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக நிறைய பேர் இப்போ ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்னு படிக்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் படிச்சுட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் இல்லாமல் பொருள் உற்பத்தி பண்ணி விற்றீங்க அப்படின்னா, அதை கவர்மெண்ட் ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஈரோட்டில் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. 28 பேர் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்கள வார்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்தையெல்லாம் சீல் வச்சுட்டு போயிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நியூஸ் பேப்பரு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. ஸோ இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு சொன்னால், 3 வருஷம் ஜெயில் தண்டனை. அப்படி கண்டினியூஸாக நம்ம திருப்பி விற்றுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், லைசன்ஸ் இல்லாமல் விற்றுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் 3 வருஷம் ஜெயில் தண்டனை. ஓகேயா? ஸோ இப்போ ரொம்ப சீரியஸாக தீவிரமாக என்னோடய மிஸ்டீஸ் க்ரியேஷன்ஸ் காஸ்மெட்டிக்ஸுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மேனுஃபேக்சரர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தேட ஆரம்பித்தேன். ஸோ என்ன பண்ணேன்னா, தமிழ்நாட்டில் யார் லைசன்ஸ் ஹோல்டருன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும். நம்ம இன்டர்நெட்லேயே இருக்குது, கூகுள் க்ரோமில் போய் தேடுங்க, இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணேன். பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணதில் ஒரு 215 பேர் அதில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அந்த 215 பேரில் வேலிடிட்டி யாருக்கு இருக்கோ அவங்கள பூரா செலக்ட் பண்ணுங்கள். வேலிடிட்டி இருக்கிறவங்களையும் நெட்டில் போய் அந்த பேரை டைப் பண்ணிங்கன்னா ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ட்ரேஸ் அவுட் பண்ண முடிகிறவங்களையும் யாருக்கு ஃபோன் பண்ணி பேசி காண்டாக்ட் பண்ண முடியுமோ ஃபோன் பண்ணி பேசி காண்டாக்ட் பண்ணிவிட்டு, அதில் பெஸ்ட்டாக ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணேன் நான். அந்த 10 பேரில் என்ன சொல்கிறது, ஐ ஃபெல்ட், நான் போய் பார்த்துட்டு 10 பேரில் 6 பேர் சென்னை, மீதி 4 பேரில் 2 பேர் ஈரோடு, ஒருத்தவங்க கரூர், ஒரு ஆள் கொடைக்கானல், ஒரு ஆள் தூத்துக்குடி. ஸோ திஸ் இஸ் ஹவ் அந்த 10 பேரையும் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த 10 பேரை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் சென்னை. ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி தருவாங்கன்னா, நம்ம இதுக்கு பேர் தேர்ட் பார்ட்டி லேபிளிங்னு சொல்லுவோம். ஸோ பாண்டெல்லாம் போட்டு என்னோடய ஃபார்முலா நீ எனக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுக்கணும், வேறு யாருக்கும் செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, அதுக்கு அவங்க லைசன்ஸ் நம்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு யூ ஹாவ் டு பே சம் அமௌண்ட். அந்த மாதிரி பாண்டெல்லாம் போட்டு நமக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. அதுக்கும் மினிமம் எம்ஓக்யூ வச்சுருப்பாங்க. 500 ப்ராடக்ட் எடுக்கணும், 1000 ப்ராடக்ட் எடுக்கணும். ஏன்னா அவங்க மெஷின்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு செய்கிறதுக்காக ஒரு 10 ஃபேஸ் வாஷ் எனக்கு கொடுங்க, நான் விற்றுட்டு காசு வாங்கிக்கிறேன் அப்படிலாம் அவங்க செஞ்சு தரமாட்டாங்க. இட் வில் பி ப்ரிப்பேர்ட் இன் அ பேட்ச். ஏன்னா லீகலாக நீங்கள் அப்ரூவல் எடுத்து செய்யும்போது அவங்க 10 kg 20 kg இல்லை 10 ml 20 ml ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி செய்வாங்க. தே cannot produce in small lots. நம்ம வீட்டில் செய்கிறது 1 லிட்ரு 1/2 லிட்ரு ஃபேஸ் வாஷ் கூட செஞ்சிடலாம். 1 லிட்ரு 2 லிட்ரு செய்வோம் இல்லையா? ஒரு குண்டாச்சட்டி எடுத்து இல்லை ஒரு குத்துச்சட்டி எடுத்து அந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸ் வாஷ் செய்வோம். பட் ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ ஃபேக்ட்ரிக்கும் வீட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் ஃபேக்ட்ரியில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, ஃபேஸ் வாஷ் டியூப்ஸு, அந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லிங் மெஷின்ஸு, ஸ்டிக்கர் ஒட்டுற மெஷினு, ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் லேமினேஷன் பண்ணி அதுவே வெளியே வர மெஷினு, இது எல்லாமே மெஷின் மேடாக இருக்கும். அதுக்கப்புறம் இட் வில் நெவர் பி ஹேண்ட் மேடு and it will never be home made. It will be factory made, machine made.
ஓகே. ஆனால் வந்து கமர்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வரும். இப்போ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸு, நம்ம கொடுக்குற ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸை வச்சு அந்த கமர்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸில் கம்மகப்பன்னு இப்போ வீட்டில் வந்து நம்ம மல்லிகைப்பூ சென்ட்டு பிச்சிப்பூ சென்ட்டை போட்டு செய்கிறோன்னா அவங்க அந்த கமர்ஷியல் ஃப்ராக்ரன்ஸ் போட்டு செய்வாங்க. நம்ம வீட்டில் தயாரிக்கிற மாதிரி சென்ட்டு போட்டு செய்ய மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நமக்கு செஞ்சு தருவாங்க. நமக்கு வரும்போதே எப்படி இருக்கும்னா ரெடி டு செல்லாக தான் வரும். அதை வாங்கி அப்படியே நம்ம விற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஃபார்முலா, நம்மளோட ப்ரிப்பரேஷனே, அவங்க லைசன்ஸ் ஹோல்டர் அவங்க, ஓகே, அவங்க செஞ்சு நமக்கு உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க ரெடி டு சேலாக. அதை அப்படியே நம்ம விற்றுக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நிறையா செலவாகுங்க. சொல்கிறது ஈஸியாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே அந்த ஃபேக்ட்ரியோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ செய்வாங்க, அதில் நமக்கு எப்படி பேக் பண்ணி தராங்க, இது எல்லாமே நீங்களே மென்டலாக கால்குலேட் பண்ணிக்கோங்க, யூகம் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அதுக்கப்புறமா ஆனால் நம்ம எப்படி கேட்குறோமோ கஸ்டம் மேக் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம டியூப்பில் கேட்குறோமா, பாட்டிலில் கேட்குறோமா, குட்டி பாட்டிலில் கேட்குறோமா, சாம்பிள்ஸ் கேட்குறோமா, எதுனாலும் பண்ணி தந்துடுவாங்க. ஆனால் இந்த ஃபேக்ட்ரி மேடில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஃபேக்ட்ரி மேட்லேயே வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த செக் பண்ணுற நிறைய R&D அண்ட் ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன குவாலிட்டியில் இப்போ ஒரு லிப்ஸ்டிக்கு லிப் டின்ட் சேர்க்குறாங்கன்னா கூட அதை அவங்க ரிசர்ச் லேபில் வச்சு செஞ்சு டெஸ்ட் பண்ணி, ஷாம்பு செய்கிறாங்கனாலும் செஞ்சு டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த டெஸ்டிங் எப்படியெல்லாம் போகும்னா ஹியூமிடிட்டி டெஸ்டிங், மைக்ரோ ஆர்கானிசம் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஹியூமிடிட்டினா நம்ம ஊரில் வந்து இப்போ கொடைக்கானல்னால் 6 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கலாம், அங்கே கெட்டே போகாத பொருள். அதே பொருள் மதுரைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அப்படியே சல்லுன்னு ஒரே நாளில் புளிச்சு போயிடும், கெட்டு போயிடும். ஸோ அவங்க அந்த ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. எந்த ஊருக்கு எங்கே போனாலும் நம்ம பொருள் செல்ஃப் லைஃப் இவ்வளோ நாள் சொல்லியிருக்கோன்னா அந்த செல்ஃப் லைஃப் வரணும், கெட்டக்கூடாது பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அக்கறை எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம், அதனால அந்த ஃபங்கஸ் இதெல்லாம் வரும்ல, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன ஏது இதெல்லாமே அவங்க தனியாக R&D டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. இதுதான் ஒரு ஃபேக்ட்ரியில் கொடுத்து வாங்குறதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது. வீட்டில் நம்ம செய்கிறது ப்ரிசர்வேட்டிவ் போட்டு செய்கிறோம், அது கெடவே இது வரைக்கும் கெட்டது இல்லை எனக்கு. ஆனால் ஃபேக்ட்ரியில் செய்கிறது கண்டிப்பான முறையில் கெடவே கெடாது. அதுவும் போக க்ரீம் வந்து கன்சிஸ்டன்சி, ஹோமோஜீனியஸ் மிக்ஸு. நம்ம வீட்டில் செய்கிறது கூட கொஞ்சம் தொலைன்னு இருக்கலாம் க்ரீமு. ஆனால் வந்து இப்போ ஃபேக்ட்ரியில் நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னா இப்போ ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் எப்படி வருது, அப்படி கெட்டியாக அந்த ஹோமோஜீனியஸ் மிக்ஸ், அந்த கன்சிஸ்டன்சி திக்காக அந்த க்ரீம் பதத்தில் இருக்குல்ல, அது வந்து ஃபேக்ட்ரியில் கொடுத்தா கரெக்டாக அது மாறவே மாறாது. எப்போ க்ரீம் செஞ்சாலும் அதே பதத்தில் தான் இருக்கும். இப்போ வீட்டில் செய்கிறோம், ஒரு தடவை செய்கிறோம், க்ரீமோட பதம் வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்குது, தொலைன்னு இருக்குது, அடுத்த தடவை சரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வரவே வராது. ஃபேக்ட்ரியில் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் ஃபேக்ட்ரி மேக்குக்கும் இப்போ நம்மளுக்கும் டிஃப்ரென்ஸ். ஆனால் நமக்கு இப்போ லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபேக்ட்ரி மேக்குக்கு போகிறோம். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய எனக்கு மனக்குறை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃபேக்ட்ரி மேக்குக்கும் ஹோம் மேக்குக்கும் எனக்கு என்னென்னா, இப்போ வீட்டில் செய்கிறோம், வடச்சட்டியில் செய்கிறோம், குத்துச்சட்டியில் செய்கிறோம், இல்லை ஒரு பெரிய பக்கெட்டில் செய்கிறோம், ஃபேஸ் வாஷு, பாடி வாஷ் எல்லாம் செய்கிறோம், ஷாம்பு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்மளே அக்கறை எடுத்து சிரத்தை எடுத்து நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுற மாதிரி க்ளீனாக உட்காந்து விம்மை போட்டு தேய்ச்சி அந்த குழாய்க்கடியில் பக்கெட் நிறைய தண்ணி வச்சு இல்லை சிங்க்லேயே டைரெக்டாக கழுவும் போது அது சுத்தமாக இருக்கும். அந்த சுத்தம் நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும், நம்ம விட்னஸ் பண்ணலாம். திருப்பி அதே பாத்திரத்தில் நம்ம வேலை செய்யும்போது நமக்கு ஒரு ஐயரவோ கூச்சமோ இருக்காது. வடச்சட்டியிலலாம் இப்போ நான் ஜெல்லு க்ரீம் கிண்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடச்சட்டியெல்லாம் நம்ம டெய்லி பேசிஸில் சமையல் பண்ணிவிட்டு பாத்திரம் எப்படி க்ளீனாக கழுவி வச்சு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுற அந்த மைண்ட் செட் இருக்குது தெரியுமா. அது வந்து என் பொருள் எல்லாமே சுத்தமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபேக்ட்ரியில் செஞ்சிங்கன்னா அதெல்லாம் பெரிய 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 மிஷின்ஸு, அதை எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது க்ளீன் பண்ணால் கூட எந்தளவுக்கு க்ளீன் ஆகும்னு நமக்கு தெரியாது. இது ஒன்று மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிற ஒரு மனக்குறையாக இருக்குது. ஒன்றுமே இல்லை. இப்போ அதுக்கு உதாரணம் வந்து நம்ம வந்து டம்ளரில் காப்பி குடிக்கிறோம், டம்ளரை கழுவிடலாம். ஃபீடிங் பாட்டிலில் குழந்தைங்களுக்கு கொடுப்போம் தெரியுமா, ஃபீடிங் பாட்டில் எவ்வளவு தான் நீங்கள் கழுவுனாலும் அந்த த்ரெட்டிங் பிளேஸ் இருக்கும்ல, நம்ம அந்த பாட்டில் மூடுவோம்ல, அந்த நிப்பிள் இதுக்குள்ளே எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு நிற்க தான் செய்யும். அந்த பாலோட படிமானங்கள் இருக்க தான் செய்யும், அதுல எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்க தானே செய்யும். அதனால தான் குழந்தைக்கே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃபீடிங் பாட்டில் நிறுத்திட்டு டம்ளரில் உறிஞ்சி டம்ளரில் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நார்மல் டம்ளரில் குடிக்கிறதுக்கு பழக்கிறோம். திஸ் இஸ் ஆல் ஃபார் ஹைஜீன் ப்ராக்டிஸ் தானே. ஸோ இது ஒன்று மட்டும்தான் எனக்கு
ஒருத்தலை இருந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் ஹவு ஃபார் இட் கோஸ் அப்படின்னு பார்ப்போம். எனக்கு திருப்பி ஆனால் இன்னொரு தடவை மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் டைப் இல்லாமல் செய்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஸோ அதனால் ஐ ஃபெல்ட் ஐ கோ ஃபார் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ். ஸோ இதை பார்க்குறதுக்கு தான் ஆக்சுவலாக சென்னைக்கு போயிருந்தேன். ஆனால் சென்னைக்கு போன இடத்துல என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கிட்ட ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஷீ மேனிஃபெஸ்டட், அவளுக்கு வந்து அவங்க ட்வின் ஃப்ளேம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபிசிக்கலாக தே ஆர் லைக் டாக்கிங் அண்ட் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேஜில் இருக்காங்க, கெட்டிங் க்ளோசர் வித் ஈச் அதர். ரெண்டு பேருமே என்னென்னா எமோஷ்னல் வூண்ட் ஹீலிங்கில் ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா ஆப்வியஸ்லி தேல் யுனைட். ரெண்டு பேருமே செப்பரேட்டட், ரெண்டு பேருமே வந்து தேர் எப்படி சொல்கிறது, தேர் வெரி ஆத்தென்டிக் இன் தேர் ஓன் செல்ஃப்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து ஷீ இஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் அந்த ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து நம்ம சரியாக வச்சுக்கணுங்கிறதுல ஷீ இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ நானும் அந்த பொண்ணும் டைப் வச்சுட்டு, ஸோ எமோஷ்னல் ஹெல்த்து, எனர்ஜெட்டிக் ஹெல்த்து, நம்ம உள்ளே இருக்க இன்னர் எசன்ஸ் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வெளியே ஃபிசிக்கல் பாடியும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கல் பாடியோட ஸ்பெஷாலிட்டி ஹெல்த்து எல்லாம் அவங்க பார்த்துக்குறாங்க. உள்ள எனர்ஜி, எமோஷன், இதனுடைய ஹெல்த் போர்ஷன் எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வி ஆர் டூயிங் அ டைப். ஸோ அவங்க வீடு எங்கே இருக்குன்னா நாவலூர்னு சொல்லிட்டு ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. ஒலிம்பியா பில்டிங்ஸ்னு இருக்குது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு 2 பில்டிங் இருக்குது. ஃபேஸ் 1லேயே 10 பிளாக் இருக்குது, ஃபேஸ் 2ல் 7 பிளாக் இருக்குது. இவங்கெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ், அஃபோர்டபுள் அந்த மாதிரி பீப்புள். ஸோ அவங்க ஜூலை 1 ஃபுல்லாக அவங்க அப்பார்ட்மெண்ட்டு தான் போய் சுற்றிட்டு வந்தேன். ஸோ அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஃபேஸ் 1ல் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்னா அந்த அசோசியேஷன்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க பெரிய தலைங்களெல்லாம் பார்க்கணும்ல. நம்ம உள்ளே ஸ்டால் போடணுன்னாலும் சரி, உள்ளே ஏதோ ப்ரோக்ராம் நடத்தணும், ஸ்பீச் கொடுக்கணுன்னாலும் சரி, அதுக்கெல்லாம் பேசிகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம், எந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம், எந்த மாதிரி ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கோச்சிங்ஸ் கொடுக்கலாம், இது ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிவிட்டு ஒரு கேம் அப் வித் வீடியோ, நியூ ஐடியாஸ் இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு பேசிட்டு எல்லாம் அந்த பொண்ணு கூட தான் ஈவினிங் வரைக்கும் இருந்தேன். ஈவினிங்க்கு மேலே தான் என்னோடய ட்வின் ஃப்ளேம் வந்தாங்க. ப்ராபப்ளி இந்த பொண்ணு மட்டும்தான் என் ட்வின் ஃப்ளேமையும் என்னையும் சேர்ந்து பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஷி வாஸ் ஸோ ஹாப்பி, சக்ஸஸ்ஃபுல் ஒரு ட்வின் ஃப்ளேம் கப்பலை இப்போ தான் மேம் நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ த்ரூ அவுட் தி டே நானும் என்னோடய ட்வின் ஃப்ளேமும் பேசின ஃபோன் கான்வர்சேஷன்ஸு, நாங்கள் ரெண்டு பேரும் எந்த மாதிரி பேசிக்கிறோம், ஸோ ஹவ் இஸ் அவர் ரேப்போ, இதெல்லாமே ஷி வாஸ் நோட்டிஸிங். நான் அப்போ தான் அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய அந்த பொண்ணு டவுட் கேட்கும், மனசாட்சி, ஒரு நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு லைவாக எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், எனக்கு இப்போ இந்த நிமிஷம் நடந்ததை வச்சு லைவாக எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்திருப்பேன். என்னோட மனசாட்சி இப்படி பதில் சொல்லிச்சுன்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்திருப்பேன். உடனே அவன் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் வர மெசேஜோ வந்து என் மனசாட்சி என்ன பதில் சொல்லிச்சோ அதே மெசேஜ் அவன் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும், இல்லை என்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பான். இந்த பொண்ணுக்கே வந்து ஒரு அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப மிராக்குலஸாக இருக்கும். ஸோ இதுதான் ட்வின் ஃப்ளேம் கன்ஃபர்மேஷனா மேம் அப்படின்லாம் கேட்டோன்னா இட் வாஸ் அ வெரி குட் ரேப் ஆன் கான்வர்சேஷன் அந்த பொண்ணு கூட. ஐ ஹேட் அ வெரி குட் டைம். அப்புறம் ஈவினிங் என்னோடய ட்வின் வந்தாப்பில் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து கிளம்பிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் அந்த 6 மேனுஃபேக்சரர்ஸும் சென்னையில் இருந்தாங்க இல்லையா, அவங்கள பார்க்குறதுக்காக போயிட்டோம். இந்த பொண்ணோட வீட்டில் வந்து எப்படின்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2, ஃபேஸ் 1 வந்து 10 பிளாக் இருக்குது சொன்னேன் இல்லையா, ஃபேஸ் 2ல் 7 பிளாக் இருக்குது. 10 பிளாக்குமே வந்து எப்படின்னா எல்லா ஃப்ளோருமே 6 ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 6 வீடு, 19 மாடி ஒவ்வொரு பிளாக்கும். ஸோ நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க எத்தனை ஃபேமிலிஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 1500 சொச்சமா சம்திங் வீடுக வரும், ஓகேயா. ஸோ அந்த மாதிரி ஸோ அத்தனை வீடியோ கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் போனப்புறம் அந்த 6 மேனுஃபேக்சரர்ஸையும் சென்னையில் பார்த்தோம். சென்னையில் பார்த்தாலும் கூட ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு அப் டு தி மார்க் இல்லை அவங்க யாரும்.
ஏன்னா நான் வந்து எப்படின்னா ரொம்ப ஹைஜீன் எதிர்பார்ப்பேன். இன்னொன்று ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா அந்த கமர்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். ஃப்ராக்ரன்ஸ் வந்து கமகமான்னு இருக்கணும். சிக்கு வாடை அடிக்கக்கூடாது. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்லேயும் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம், எல்லா பட்டர் சேர்ப்போம், எண்ணெய் ஊற்றுவோம், இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் சிக்கு வாடை அடிக்கக்கூடாது. ஸோ ஒன்று என்னோடய கமர்ஷியல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்காது. இல்லைன்னா எம்ஓக்யூ வந்து 1000 ஒரு ப்ராடக்டே 1000 பீசஸ் வாங்கணும். அவ்வளோ மாதம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஜஸ்ட் 100 ப்ராடக்ட் 200 ப்ராடக்ட் எல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. மினிமமே அவங்க குறைக்கணுன்னாலும் 500 ப்ராடக்டாக தான் குறைப்பாங்க ஒரு ப்ராடக்டில். இப்போ ஒரு சோப்பு வாங்குறீங்கன்னா சோப்புலேயே 500 சோப்பு வாங்கணும். 500 சோப்பு விற்கிற வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்கும் போதில் 500 சோப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் வச்சுருக்க காசெல்லாம் அந்த 500 சோப்புக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ இட் வாஸ் லைக் தேட். ஸோ அந்த மாதிரி சென்னையில் இருந்த 6 கம்பெனி எனக்கு ஒத்து வரல. ஸோ அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து என்னோடய ட்வின் ஃப்ளேம் வந்து என்னை கோயம்புத்தூரில் எங்கள் அக்கா வீட்டில் இறக்கி விட்டுட்டு ஹி வெண்ட் பேக் டு ஹிஸ் ஹோம் நேட்டிவ் பிளேஸ். அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்லேருந்து ஐ வெண்ட் டு ஈரோடு. ஈரோட்டில் 2 பிளேசஸ் இருந்துச்சு. ஸோ 2 ஃபேக்ட்ரியும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஈரோடு வாஸ் லைக் ஓகே, பட் நான் நினச்சதுலேருந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு எனக்கு. பட் ஸ்டில் ஓகே, அவங்க என்னோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்து வந்தாங்க. அவங்க மெஷினரிஸுமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப ஃபேக்ட்ரி செட்டப் நல்லா இருந்துச்சு, நிறைய ஆளுங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் கிட்ட அவங்களுக்கு இருக்கிற ரேப்போ இருக்கும்ல, இட் வாஸ் லைக் கூல் கைண்ட். நல்லா பேசுனாங்க, ஃப்ரெண்ட்லி பர்சனாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கூட எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு பாண்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும். என் கூட பழகிற ஆட்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ ஈரோடு வாஸ் ஓகே ஃபார் மீ. ஆனால் எக்கனாமிக் கிரவுண்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஈரோடுக்கு அப்புறம் கரூரில் ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ கரூர்லேயும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் கரூரில் பார்த்துட்டு வந்த இடம் வந்து ஐ டென்ட் ஃபீல் என்ன சொல்கிறது, அந்த தே ஆர் நாட் அப் டு கமர்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த கமகமன்னு வாசனை, ரிசல்ட் ஓரியன்டாக அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ ஐ ஜஸ்ட் குவிட். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, கரூரில் போய் பார்த்துட்டு வந்த இடத்துல அவங்க வச்சுருந்தது அவங்க ஓன் பிராண்டில் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பிராண்ட்லேயே தான் நான் விற்கணுமா? எனக்கு பிராண்ட் இருக்கும்போது நான் ஏன் அவங்க பிராண்டில் எடுத்து விற்க போகிறேன்? அதனால் அதுவுமே ஐ ஃபெல்ட் நோ, ஐ கான்ட் டூ இட். அந்த மாதிரி சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் கோயம்புத்தூர், கரூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பி மதுரை அம்மா வீடு. மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐ வென்ட் டு கொடைக்கானலில் வந்து அப்பா போயிட்டு வந்ததே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ அர்ஜென்ட்டாக கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டப்பா. என்ன மாதிரி யாருமே அர்ஜென்ட்டாக போயிருக்க மாட்டாங்க. ஸோ கொடைக்கானல் போயிட்டு, பட் இந்த தடவை தான் என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் கொடைக்கானல் போகிறதுக்கு, தனியாக போகிறதுக்கு எப்படி சொல்கிறது, தனியாக போய் எங்கேருந்து எந்த கவர்மெண்ட் பஸ் எதுலேயுமே நான் ஸ்லீப்பர் பஸ்ஸோ இதெல்லாம் புக் பண்ணல. கவர்மெண்ட் பஸ்ஸு டேரெக்டாக மதுரையிலேருந்து எப்படி கொடைக்கானல் போகணும், சப்போஸ் டேரெக்ட் பஸ் இல்லைன்னா வத்தலக்குண்டு போய் வத்தலக்குண்டுலேருந்து எப்படி கொடைக்கானல் போகணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆன் தி வேல ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே போனேன். ஸோ அப்போ வேடிக்கை பார்த்துட்டு போகும்போதே ஐ ஃபெல்ட் ஒரு நாள் ரிலாக்ஸாக ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க எங்கேயாவது போயிட்டு வரணும்னு நினைக்கிறோம்ல, யாரையும் கூப்பிட வேணாம். ஹட் ஸ்டே ஒரு 4 நாள் போய் ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா அங்கே ஹட் ஸ்டேக்கு பே பண்ணிட்டோன்னா 3 வேளை அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம மெனுவை சொல்லி வாங்கி சாப்பிட வேண்டியதான் வேலை. அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் பே பண்ணுறோம். ஸோ பஸ் ரூட்டு இப்போ போக தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் மச் மோர் ஈஸியர் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணேன். ஸோ அந்த ரிலாக்ஸ் ட்ரிப்பு கண்டிப்பாக போவேன். அதுவும் நான் வீலாக் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், டோன்ட் வரி. ஸோ கொடைக்கானல் போயிட்டு அந்த மேனுஃபேக்சரர் பார்த்தப்போ ஐ வாஸ் லிட்ரலி ஷாக்டு. ஏன்னா அவங்க வந்து இஸ் மை ரிலேட்டிவ். எனக்கு ஒரு விதத்தில் அண்ணன் முறை வேணும். பட் ஐ ஸ்டில் டோன்ட் நோ என் ஃபேமிலியில் என் ரிலேட்டிவ்லேயே ஒருத்தவங்க மேனுஃபேக்சர் யூனிட் வச்சுருக்காங்கங்கிறது. ஸோ சொல்லவே வேண்டாம். வி காட் கனெக்டட் ஸோ ஈஸிலி அண்ட் பாண்ட் பிகேம் வெரி ஸ்ட்ராங் அண்ட் எக்கனாமிக்கலி ஆல்சோ இட் வாஸ் அஃபோர்டபுள் ஃபார் மீ. அப்புறம் நான் என்னெல்லாம் கஸ்டமைசேஷன் கேட்டனோ வேணும்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ரெடி டு டூ எவ்ரி திங் அண்ட் கிவ் மீ. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அவங்க மிஷின்ஸும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தளவுக்கு பெரிய பெரிய மெஷின்ஸ் இல்லை, பட் இட் வாஸ் ஓகே டு என்ன சொல்கிறது, ரொம்ப குட்டியும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, இட் வாஸ் மாடரேட்.
ஸோ ஐ ஃபெல்ட் அவங்க வந்து ரொம்ப நிறைய ஆளுங்க இருந்தாங்க, க்ளீன் பண்ணுறது அதுக்கெல்லாமே வந்து இப்போ ஹைஜீனிக்கலி மெயின்டைன்டு. ஸோ ஐ வாஸ் ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. எனக்கு இந்த கொடைக்கானல்காரங்களோட தான் கொஞ்சம் ஒத்து போச்சு. ஸோ கொடைக்கானல் பார்த்துட்டு ஐ கேம் பேக். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு வாரம் அலைஞ்சு 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 ஐ பிகேம் லிட்ரலி டயர்டு. அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்னும் தூத்துக்குடி போகவே இல்லைங்க. இனிமே தான் தூத்துக்குடி போகணும் அந்த மேனுஃபேக்சரரை பார்க்குறதுக்கு. அதுக்கிடையிலே நீங்கள்லாம் வேறு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, என்ன மேம் ஒரு வீடியோ போட காணோம், டுடேஸ் எனர்ஜி போட காணோம், எதுவுமே போடலாம், அமைதியாக இருக்கே இப்படி யூடியூப்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா. ஸோ அதனால் ஐ தாட் ஐ கேன் கிவ் அன் இன்ஃபோ டு யூ. உங்களுக்கு இன்ஃபோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துப்பீங்க என்ன பண்ணணுங்கிறத. ஸோ இப்போ ஐ எம் பேக் டு மை ரெண்டட் ஹவுஸ், முகமது இப்ராஹிம் மன்சல். ஸோ ஐ எம் அட் பீஸ்ப்பா. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக நார்மலாக வீடியோஸ் வரும். தூத்துக்குடி போனேன்னா அது ஒரு சின்ன 5 நிமிஷம் வீடியோவாக கூட ஐ அப்லோடு. இப்போதைக்கு போகல. ஐம் ஸோ டயர்டு. முதுகு உட்காரவே முடியல, அப்படி வலிக்குது. பிகாஸ் ஆல் தி பிளேசஸ் என் ட்வின்னோட இருந்த வரைக்கும் தான் காரில் சுற்றினேன். கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக இட் வாஸ் இன் பஸ் ஒன்லி, கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ ஐம் லிட்ரலி டயர்டு. என்னை விட்டால் ஒரு வாரத்துக்கு அடிச்சு போட்ட மாதிரி யாருமே எழுப்பலைன்னா, எனக்கு சாப்பிடவும் டீ காஃபியும் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா டீ காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்திருப்பேன். அந்தளவுக்கு ஐம் டயர்ட். ஸோ இதுதான் கைஸ் என்னோடய ட்ராவல். இதுக்கு தான் நான் போய் அலைஞ்சிட்டு வந்தேன். ஸோ ஃபைனலி ஐ ஃபைனலைஸ்ட் கொடைக்கானல் பர்சன் ஃபார் மேனுஃபேக்சரர். அதுக்கப்புறம் நானும் அந்த பொண்ணு என்னோடய ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, இஷத் பானு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வி ஆர் ஸ்டார்டிங் அவர் கோச்சிங் ஜேர்னி டுகெதர். என்னோடய வெப்சைட்லேயும் அவங்கள ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி ஐ ஹோப். அந்த இன்ட்யூட்டிவ் ஃபீலிங் இருக்கும்ல, ஸோ இட் இஸ் கீப்பிங் ஆன் டெல்லிங் மீ வி ஆர் கோயிங் டு பிகம். எப்போவுமே நம்மளாக செய்கிறத தவிர அந்த காம்பினேஷன் ஒன்று சொல்லுவோம்ல, இட் ஒர்க்ஸ் அவுட் வெல். ஸோ அந்த காம்பினேஷன் இஸ் அ வின்னிங் காம்போன்னு எனக்கு தோணுது. ஸோ லெட் அஸ் see. இனி நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்ப்போம் கைஸ். until then, bye, signing off, tata.